அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாஸ்து நிபுணர் சண்முகம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம குடியிருக்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டு எப்படி இருந்தால் வாங்கலான்னு பாருங்கள். அப்பார்ட்மெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணுங்க. பார்த்தீங்களா, தென்கிழக்கில் கிச்சனுங்க பாருங்கள். தெரியுதுங்களா? தென்கிழக்கில் கிச்சனுங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்குங்க, அட்டாச் டாய்லெட்டு. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சின்ன பெட்ரூம் ஒன்று, அப்புறம் பெரிய பெட்ரூம் ஒன்றுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலு, லிவிங் ரூமு, டைனிங் பார்த்தீங்கன்னா கிச்சனு, பூஜை ரூம் எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களா, அதே மாதிரி தானுங்க. பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்குங்க இதில். 4 வீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பிளானு. படிக்கட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா சென்டரில் கொடுக்குங்க. மேற்கு பகுதியில் பாருங்கள். மேற்கு பகுதியில் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அமைப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் குடியிருக்கணுங்க. எப்படின்னு தெரியுதுங்களா? தனித்தனியாக இருக்குங்க வீடு எல்லாமே. ஒன்றுக்கு ஒன்று முட்டாமல் சந்துட்டு கட்டியிருக்கிறாங்க. படிக்கட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே படிக்கட்டு தானுங்க. சென்டரில் இருக்குங்க எல்லா வீட்டுக்கு சேர்த்து. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் குடியிருக்கணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கிற வீட்டில் இருக்கவே கூடாதுங்க. இது பார்த்தீங்கன்னா 4 வீடுமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. படிக்கட்டு மட்டும் காமனாக ஒரே படிக்கட்டு இருக்குங்க. இது மாதிரி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் மட்டும் குடியிருங்க. வேறு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒட்டி இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு, அடுத்தவங்க வீடு, பெட்ரூமு, டாய்லெட்டு, இது ஒரு நம்ம வீட்டோட ஒட்டி இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்லேயே குடியிருக்காதீங்க. இது மாதிரி தனித்தனியாக இருக்கிற மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருங்க. இது மாதிரி ஒட்டுக்க இருக்கிற வீடுகளில் என்றைக்குமே குடியிருக்காதீங்க. ஒட்டி இருக்கிற வீடுகளில் குடியிருந்தீங்கன்னா பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வருங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்குங்க. 4மே தனித்தனியாக தான் இருக்குங்க. 4க்குமே பெட்ரூமு, கிச்சன் எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குங்க. அதனால் இப்படி இருக்கிற வீடுகளில் மட்டும் குடியிருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு வீடுகளில் ஒட்டி இருக்கிற வீடுகளில் தயவுசெய்து குடியிருக்காதீங்க. பல பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வருங்க. நன்றி, வணக்கம்.